இந்த பி ப்ளஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைமாக நம்ம வோல்டேஜ் இன்புட் செக்ஷனுக்கான ஒரு ஸ்கெமாட்டிக் ஒன்று பார்த்துருப்போம், அதுதான் இது. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிறது உங்களோட சிஎஸ்ஆர் அண்ட் இந்த இடத்துல இருக்கிற அந்த காமன் பாயிண்ட்டுக்கு தான் பி ப்ளஸ் அப்படின்ற மாதிரி ஒரு நேம் வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்கெமாட்டிக் டு ஸ்கெமாட்டிக் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பார்க்குற ஸ்கெமாட்டிக் என்ன அப்படின்னா காம்பல் எலக்ட்ரானிக்ஸ். இந்த காம்பல் எலக்ட்ரானிக்ஸில் காமனாக அவங்க என்ன நேம் கால் பண்ணுறாங்க அப்படின்னா பி ப்ளஸ் அப்படின்னு சொல்லி அவங்க கால் பண்ணுறாங்க. இதுவே குவாண்டா கம்பெனியோட ஸ்கெமாட்டிக்காக இருக்குது அப்படின்னா அதில் பவர் சோர்ஸ், அதாவது இந்த இடத்துல பிடபிள்யூஆர் எஸ்ஆர்சி அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இன்னும் சில ஸ்கெமாட்டிக் நீங்கள் எடுத்து பார்க்குறீங்க அப்படின்னா அதில் டிசி பேட் அவுட் அண்டு அந்த மாதிரி பிபி ப்ளஸ் அந்த மாதிரி சில நேம்ஸ் வந்து அதில் சின்னதாக சேஞ்சஸ் இருக்கும். ஸோ எல்லாமே ஒரே காமன் பாயிண்ட்லேருந்து வர்ற அந்த சப்ளை தான். ஸோ இன்புட் வோல்டேஜ் அப்படின்றது இதில் இந்த ஐசியில் பின் நம்பர் 12 வருது. இந்த ஐசியோட பார்ட் நம்பர் பார்த்திங்க அப்படின்னா டிபிஎஸ் 51285 அப்படின்றது இந்த ஐசியோட பார்ட் நம்பர். இது ஒரு கியூஎஃப்என் ஐசி. கியூஎஃப்என்னா குவார்ட்டர் ஃப்ளாட் நோ லெட் அப்படின்னு அர்த்தம். இந்த ஐசிக்கு பாட்டமில் தான் உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பின்ஸ் இருக்கும். ஐசியோட சைடில் நமக்கு பின்ஸ் வந்து விசிபிளாக தெரியாது. இது ஒரு 20 பின். இதுதான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு ஐசியோட சைட்லேயும் பார்த்தீங்கன்னா 5 to 5 பின்ஸ் இருக்கும். இந்த இடத்துல எதுக்கு 21 பின்னு கொடுத்து இந்த இடத்துல கிரவுண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது ஒரு பாட்டம் கிரவுண்ட், அதாவது